நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். எம்எல்ஏக்கள் தங்களுக்கான சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் முதலமைச்சரா பதவியேற்பாங்க. ஆனா எம்எல்ஏ ஆகாமலேயே முதலமைச்சரா பதவியேற்றவங்க யாருன்னு தெரியுமா? ஆயிரத்தி 1952 சட்டமன்ற தேர்தலில் ராஜாஜி போட்டியே போடல. ஆனா காங்கிரஸ் சார்பா முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறம் மேல் சபை உறுப்பினர் ஆனாரு. 1954 ராஜாஜி ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் காமராஜர் முதலமைச்சர் ஆனாரு. அப்ப அவர் எம்பி பதவியை ரிசைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் குடியாத்தம் தொகுதியில எம்எல்ஏ ஆனாரு. 1967 திமுக ஜெயிச்சிருந்தது. அந்த டைம் அறிஞர் அண்ணா முதலமைச்சரா பதவியேற்றாரு. அந்த டைம் தென் சென்னை தொகுதியோடைய எம்பியா இருந்தாரு. அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மேல் சபை உறுப்பினரா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1988 எம்ஜிஆருடைய மறைவுக்கு அப்புறம் ஜானகி அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏவா அவங்க ப்ரூவ் பண்ணணும். பட் 24 நாள் தான் முதலமைச்சரா இருந்தாங்க. 2001 அதிமுக ஜெயிச்சு ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. அதுக்கப்புறமா ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாங்க. 2015 நீதிமன்ற தீர்ப்பு காரணமா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி முதலமைச்சராகி ஆர்கே நகர் தொகுதியில எம்எல்ஏவா ஆனாங்க.